என்ன பண்ணுறீங்க தலை? என்ன பண்ணுறீங்க? முட்டைக்கு ஏன் பெருசாக இருக்கா? சரி, உள்ள போட்டு உலக்கையில் போட்டு நங்கு நங்குன்ற குத்தம். பாரா நூதனமான முறையாக இருக்கு. உனக்கு வராத கையும் போட்டு நீ அடியாட்டி அடிச்சதை ரெடி பண்ணிட்டுருக்குற. ம், எங்கே எங்கே ஒன்றும் வெங்காயம் ஒன்றும் சரியாக வெட்ட மாதிரி தெரியலையே. ம், இரு, இல்லை நீ எடு, நான் படித்து எடுக்கிறேன் பாரு. ரெடி. இதை நீ எப்படி போட முடியும்? இது உனக்கு போட முடியுமா? போடணும் போட்டு நீ அழகாக கத்தியாலே நறுக்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். ம், உனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரென்த்து பத்தலைன்னு நினைக்கிறேன். இங்கே கூட நான் அடிக்கிறேன். இந்த உனக்கு வந்து நறுக்க தெரியல. இருந்தா இப்படி என்ன எடுப்பு நான் செய்கிறேன் பாரு. அந்த பெரிய கீழே கொட்டி கவுத்து ரெடி போய்டும். இப்படி வரணும்னா கண்ணு எரியுது. கண்ணு எரியுது. என்ன பண்ணுறோம்? திருப்பியாக செய்யணும். ஒரே இடத்துல செய்யணும். பிளேடு திரும்பணும். திரும்பியாக இருக்கும். அடுப்பு பத்துச்சுன்னா இல்லையா? அடுப்பு நம்ம தைக்கலாம். அடுப்பு பற்றிக்கலாம். அடுப்பு பற்றிக்கலாம். 2 நிமிஷம் ஆகுமா? கண்ணு உடனே ஹீட் ஆகும். அழு வைக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆம்லேட்டா? ஆம்லேட் போதும் தான். ஏடாடி ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி கையில் அப்படியே ஏற்றி விட்டுருவோம். இல்லை இதெல்லாம் ஓட்டலாம் இருக்க மாட்டான். போதும், நானே அழுதுட்டேன். கண்ணீர் வர வச்சுட்டு நான்லாம் வெங்காயம் போடாமல் தான் போடுவேன். ஃபுல் ஆகி போட்டு வேலையை முடிச்சிடுவேன். இப்போ நம்ம என்ன ஆம்லேட் போட போகிறோமா? ஆமாம், இப்போ வெங்காயம் போட்டாச்சுட்டா முட்டை பெருசாகும். அதுக்காக போடுறது. வெங்காயம் போட்டு சாப்பிட்டா உடம்பும் நல்லது. அதுக்காக போடுறது. சரி, வெங்காயம் போடாமல் சாப்பிட்டா உடம்பு நல்லது இல்லையா? அது சின்னதாக இருக்கும் முட்டைக்கு. உங்களோட ஒரு வேலை போடுறோம். வெங்காயம் போட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு திக்கே எத்தனை ஆஃபில் இருக்கா? சொல்லி கொடுக்குறது எனக்கு. நானே கிச்சனை கத்திச்சு என்ன ஊற்று. இப்போ நீ என்ன போட சொல்ல போகிற? போட்டுட்டு வெங்காயத்தை தூக்கி விட்டுருங்க. அப்படி இல்லை, கலக்கணும் ஃபஸ்ட்டு. கலக்கணும். இந்த இரு நான் பார்க்குறேன். என்னன்னு சொல்லு, நான் செய்கிறேன். அது 2 முட்டை கலந்து ஞானம் எடுத்துக்கோ. அப்புறம் நீங்கள் என்ன பக்கம் டக்குனு என் பக்கம் வந்துடுங்க. அப்படியா? இது ஓகேவா? அதுதான் கேட்குறப்ப. இங்கே நம்ம ஊரில் 2 முட்டை கலக்கிற அளவுக்கு ஏனமே இல்லை போல. அதான் அங்கே அதான் இந்த முட்டை ஓடிடுது. சரி, ஓகே. எண்ணெய் பசு ஊற்று. அல்ல கல் காய எடுத்துக்கூடாது. அதனாலயா? ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்று. கல் காயாமல் இருக்கிறது சொன்னேன். அதெல்லாம் நான் இருந்துச்சு. எண்ணெய் கல் காய்ஞ்சிடும், எண்ணெய் சூடாகிடும். அதுக்காக சும்மா ஊற்றி விட்டா போதும். தேய்க்க வேணாம். அவ்வளோதான். இப்போ வந்து 2 முட்டை எடுத்து 2 முட்டையை 2 முட்டை இல்லை 3 முட்டை எடுப்பேன். உனக்கு 1 முட்டை, எனக்கு 2 முட்டை. ஓகேவா? டீலா நோ டீலா? டீல். சரி, டக்கு உடச்சிது. இங்கே தான் பிரச்சனை வரும். ஓகே, சரி. இதில் வந்து பூ முட்டையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
முட்டை அந்த கரு கலையும் போச்சா முட்டை கரு கலங்கிடுச்சுன்னா போக முடியா? கரு கலங்கலாம் நல்லா முடியா? முதல்ல போடு. முதல்ல போட்டேன். ஓகே, ஒன்று உடச்சா வெட்டிக்கிறேம்மா. ரெண்டாவது மஞ்சள் கலங்காமல் இருக்கும் அதான். மஞ்சள் கலங்க வரல. ஓகே, ரெண்டாவது முட்டையை வெட்டிக்கிறேம்மா, உடச்சிட்டேன். இது மூணாவது முட்டை. இது வந்து இரண்டா புழக்கல, ஏதோ இப்படி குறுக்கு உடஞ்சிச்சு. பரவாயில்ல போடு. ஓகே, குறுக்கு உடஞ்சாலும் கீழே ஊற்ற மாதிரி தான். ஓகே, ரவுண்டு போடு. இரு, ஒரு முட்டை போட்டாச்சு. ரவுண்டு போடு. அப்பப்போ கையை கழுவிக்கணும். ஆமாம். ஓகே, ரவோடு உப்பு. எவ்வளோ? போதுமா? போதும். ஓகே, இது போட்டேன். மருந்து பிள்ளை அவ்வளோ மஞ்சள் கூட. இது வாலி இருக்கு, வாலி இது பேர் வாலி இங்கே. சரி, எடுத்துட்டேன். மஞ்சத்தூள் எவ்வளோ பண்ணும்? கூட போதும். ஓகே, டன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனா? 1/4 டீஸ்பூனா? டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் இருக்கு. மிளகு இருக்கு. அஜீரகம் போடு. மிளகு இன்னும் போட போதும். இதுவும் போடலாம். அது என்னாச்சு செரிமானத்துக்கு போடலாம். போடு போதும். போதும். சரி, ஜீரகத்தூள் போட்டேன். ஜீரகத்தூள் இது கொஞ்சமாக போட்டு வெங்காயத்தை கொட்டல. ஓகே, வெங்காயத்தை தூக்கி கொட்டுவோம். ஓகே, கழுவிப்பாங்க. ஃபுல்லாக கொட்டிடலாமா? ஃபுல்லாக கொட்டி நல்லா ஒரு அந்த கண்டை போட்டு கலக்கம் இருக்கு நல்லா. முட்டை பழக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இல்லையா? இருந்துச்சு, அங்கே வச்சுருப்பாங்க. பயன்படுத்துறதுக்கு கிடையாது. ஆமாம், இந்த அது இதில் வந்து இல்லை. சரி, நான் பார்க்குறேன். இந்த இதுக்குள்ளே இருக்கா? இதுக்கு முட்டை கலருக்கு தனியாக ஐட்டமா? இப்போ நம்ம அது இருந்தால் தான் இப்போ கலக்குவோம், இல்லை கலக்க மாட்டோம். கரெக்டா? இதுவா? அதுவும் முட்டை கலர் தான். இது பீட்ரா? இதையும் போட்டு சுற்றுறது முட்டையை போட்டு. இது முட்டை கழுவு. அப்படி தான். சரி, இது மைனஸ் தயாரிக்கிறதுக்காக இருக்கும்ல, பீட்ருன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இது முட்டை கலர் தான். சரி சரி, கலக்கிடுவோம். ஸ்பூனாலே கலக்கிடுவோம். ஓகேவா? டக்குன்னு கலக்கணும், அப்படியே அடிச்சு கலக்கணும். இப்போ வந்து அந்த வெள்ளை கருவும் கலந்துருச்சு, மஞ்சள் கரு கலந்துருச்சு, வெங்காயமும் நல்லா கலந்துருச்சு. அடிச்சு கலக்கணும். இப்போ சிம்மு வெப்பத்தில் எல்லாம் போட்டோமா? நீ தான் அப்புறம் நோம்பில் இருக்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாங்களே செஞ்சிட்ருக்குறோம். முட்டை இதுங்க. போட்டு அடி ஊற்றி ஒன்றா பாதி பேர் இருக்குதா? சரி, ஓகே. இப்போ அந்த கண்டையில் 10 விடு. இந்த கண்டையில் தள்ளி விடணுமா? ரிலீஸ் ஆகணுமா? போட்டிருக்கிறது பேர் என்ன? ஆம்லேட். ஆம்லேட், அரைவேக்காடு ஆம்லேட். ஜாஸ்தி பெருசு. இதுக்குள்ள அப்புறம் திருப்பி 5 ஆட்டம். நேற்று அப்புறம் செஞ்சது சூப்பராக இருந்துச்சு. அது நேற்று அம்மா என்ன செஞ்சது? அம்மா சிக்கன் சுக்கா நல்லா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஓகே, ரெண்டும் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். இப்போ அம்மா என்ன பண்ணுது? வந்து இது பேர் என்ன?
தக்காளி எப்படி எப்படி செஞ்சீங்க அதை? வெங்காயத்தை வதக்கி விட்டு ம் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வதக்கி விட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதக்கணும். அப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சதை வெங்காயம் கொஞ்சம் வதங்க விட்டு அப்புறம் தூக்கி போட்டு மிளகாத்துக்கு உப்பு போட்டு அவ்வளோதான் தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சேலத்தில் இது பேர் வந்து தக்காளி பஜ்ஜின்னு தான் சொல்லுவோம். பஜ்ஜியா? ஆமாம் உப்பு தான். நம்ம ஊரில் தொக்குமா அவங்க ஊரில் பஜ்ஜியா அங்கே அப்படி தான் சொல்லுவாங்க. டக்குனு இப்போ கொஞ்சமாக போட்டு மேலே அப்படியே நடுவில் விட்றா நல்லா விட்றா அதை விட்டு திருப்பி டக்குனு இப்போ திருப்ப தான் கஷ்டம். அவ்வளோதான். தீய விட்டோம்னா இல்லை 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 கரெக்டாக தான் ஆ கரெக்டான பதத்துக்கு வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம். என்னது பீன்ஸ் பீன்ஸ் புரியலா? இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்து போட தட்டெடுங்க. பெரிய தட்டா சின்ன தட்டா? தட்டான்றியா? தட்டு ஓகேவா? இதே ஓகே. சின்ன தட்டா எடுக்கணுமா? அம்மா நான் அவ்வளோ பெருசு போட்டிருக்கேம்மா அதனால். இன்னும் அவ்வளோ பெருசு போட்டியா? அவ்வளோ பெருசு போட்டாச்சு அதனால். ஓகே 2 பக்கமும் இப்போ என்ன இருக்குது? கரெக்டான பார்த்து எடுத்துக்கணும். கரு விட்டுனா இல்லை கரெக்டாக பண்ணலாம். இஞ்சில் என்ன ஊற்றுறா கையில் தூக்கி வாரி ம் போதும் 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 திருச்சிலாம் முடியாது பூத்து இப்போ ஊற்றுறோம் பாரு. ஊற்றிட்டு அப்படியே வச்சுடு வச்சுட்டு தள்ளி விடுங்க முட்டை. இது வந்து இப்போ பெரிய தோசை ஆயிடுச்சு. ஆமாம் வெங்காயம் போட்டாலே பெரிய இதாகிடும். டபுள் ஆம்லேட் ஆயிடுச்சு இது. விட்டுரும் பார்த்து வந்துடும். நீ பார்த்து விட்டுற. பாண்டிச்சேரியில் வந்து எப்போவுமே எப்போ போய் ஆம்லேட் கேட்டாலும் டபுள் ஆம்லேட் தான் போடுறாங்க. நான் இடையில இப்போ பாண்டிச்சேரி போயிருந்தேன். ஆம்லேட்னு சொன்னாலே டபுள் ஆம்லேட் தான் போடுறாங்க. ஏன் தெரியல. இல்லை இல்லை அது ஒன்றா போட்டால் உழைக்காது. அது காசு நான் பாண்டிச்சேரியில் வாங்கினேன். அந்த ஆம்லேட் இவ்வளோ பெரிய சைஸ் தான் இருக்கு. காசு ஓரளவு கரெக்டாக சாப்பிட்டு சுற்றிட்டே இருக்கணுன்றா போடுவேன். அது மாதிரி பரோட்டா வந்து நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா நம்ம இங்கே போடுறோம்ல நம்ம ஊரில் விருதாச்சலத்தை பொறுத்தவரைக்கும் கொத்து பரோட்டா கேட்குறோம். கொத்து பரோட்டா கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க, முட்டையை போட்டு முட்டை கொத்து பரோட்டா கொடுப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டாவும் இருக்குது. நான் வந்து இப்போ தான் புதுசாக கேள்விப்பட்டேன். ஓ சிக்கன் கொத்து பரோட்டா வந்து அங்கே இருக்கு போல அப்படின்ட்டு. அங்கே எல்லாமே சாப்பிட்டேன். அங்கே பற்றி வச்சுக்க பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் கடைக்கு போனோம். அதான் பிரியாணி ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. வேறு மட்டன் பிரியாணியில் நாங்கள் போகிற டைமுக்கு எதுவுமே இல்லை. சிக்கன் பிரியாணி இருந்துச்சு, மட்டன் பிரியாணியில். பரோட்டா பார்த்தீங்கன்னா இந்த கொத்து பரோட்டா இருந்துச்சு. அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன்னா பாதி வெட்டுறேன். வெட்டிட்டு அப்போ அது நாளாக கூட வெட்டிட்டு ஆமாம் வெட்டு திரும்ப முடியாது. அது நாளாக வெட்டு என்ன பத்தலை நினைக்கிறேன். கொஞ்சம் ஊற்றலாம். டேடி தான் அப்படியே சொன்னேன். டேடி தான் என்ன கொஞ்சம் ஊற்றிட்டு எல்லாம் சுற்றி ஊற்றுறோம். பரட்டு நான் பரட்டுறேம்மா. எப்படி பரட்டு நான் அப்புறம் எப்போ கற்றுக்கிறது? ஓகே என்ன விடுறா அப்போ தீ இருப்பாரு. என்ன ஒரு கொஞ்சம் அந்த டைமுக்குள்ளே செய்யணும். அதெல்லாம் ரெண்டா ஊற்ற வேண்டியது. நீ வேன் ஒன்றா ஊற்றலாம். டேடி தான் ஊற்றுனாரு. நீ எண்ணெய் ஊற்றினா அப்போ எண்ணெய் ஊற்ற சுற்றி இப்போ வந்து இது வந்து பீஸா ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி விடு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டேடி வந்து பீஸா உனக்காடி. இல்லை இன்னும் கருவில் கொஞ்சம் வெந்திருக்கு. அவ்வளோதான்டா செவந்து தான் போச்சு. கருவுறதுன்னா கருப்பானதான் கருவுன்னு அர்த்தம். கரெக்டாக ரெடி. ஆமாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். அந்த டைமுக்குள்ளே ஊற்றணும். நீ வந்து பொறுமையாக செய்ய அது ஆகாது. அந்த டைமுக்குள்ளே கண் பண்ணு. கதை பேசிட்டணும். கதை பேசிட்டேன் அதான் விஷயம். உனக்கு தெரியல அதனால இப்போ தெரிஞ்சுக்கோ. கதை பேசணும் செய்யணும். இது வந்து இப்போ என்ன முட்டை பீஸாவா? பீஸ் இல்லை முட்டை பீட்சா. பீட்சா பீட்சா. யார் பண்ணது? எடே மண்டடியாக வாங்கியிருக்கான். அம்மா சொல்லுச்சு கேட்டியா? சரி போதும். அவ்வளோதானா? அவ்வளோதான் வந்துருச்சா? வந்துருச்சு. முட்டைலாம் இது வந்து அதிகமாகக்கூடாது. 2 நாள்
இது வந்து இப்போ என்ன இது பேர் என்ன பேர் வைக்கலாமா? பேர் முட்டை பீட்சா அப்படி முட்டை பீட்சா. போடு முட்டை பீட்சா. இப்படி போடு. நல்லா சூப்பராக வந்துருக்கு. கேக்கு அழகாக கேக்குக்காக வந்துருச்சு. முட்டை பீட்சா. போடு 2வது துண்டு. போடு 3வது துண்டு. இது 4வது துண்டு. பார்த்தா லைட்டாக முடக்கட்டான் தோசை மாதிரி இருக்கு. ஏன்டி ஏன்டி முடக்கட்டான் தோசை மாதிரி இருக்கு. நல்ல பச்சையாக அப்படிதான் தெரியுது எனக்கு. இது மரணப்படுத்தி அது சரியா வேகல. லைட்டாக சாப்பிட்டு பார்த்தோம் வேகலாம். இதை இப்போ தூக்கி கீழே வச்சிடலாமா? சூடு சூடாக இருக்க இங்கே வர மாதிரி போட. இதே முட்டை கறியில் செய்யலாமா வேற கறியில்? அது அதுக்குண்ணா அந்த தப்பு இல்லை. தப்பு இல்லையா? வேற கறியில் செய்யணும். ஓகே. இதில் நீ அவங்க வரிசையா? ஏன் சரியாக வருகாமல் அதுக்குள்ள அவசரப்பட்டேன்? சூட்லேயே அழகுன்னு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் முக்கால்வாசி இருக்குது. இதில் உப்பா? உப்பு இதெல்லாம் வந்து வறுக்கிறதுலாம் மணல் போட்டு தான் வறுப்பாங்க. மணல் போட்டு வறுத்தா என்ன ஆகும்? பசங்க வந்து கட்டிக்கிட்டே வருவாங்க. கட்டிக்கிட்டே மலாட்டா வறுத்த மலாட்டா அந்த சூட்லேயே வர சக்குன்னு வேலை பண்ணிடுவோம். நெருப்பு மிச்சம் பண்ணுறதுக்காக மணல் போடுறாங்களா அப்படிங்கலாம். இப்போ அந்த மாதிரி கருவாது. மல்லாட்டை பயிர் வந்து கருகாது. அது அதுவும் சொல்லலாம். இந்த ஒன்று கருவாது, ஒன்று எண்ணெய் மிச்சம் போட்டு தான் இருக்கலாம். சீரமாக இருக்கும். நல்லா சூட்டு அதான் அவ்வளோதான் வந்துருச்சு. சூட்டில் அப்படி தான் இருக்கும். யாருன்னா அவ்வளோ சரியாக போய்டும். அந்த பச்சை டெக்ஸ்டர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் சூடு ஆறணும். சரி ஆப்புண்ணா அப்படியே வரும். போதுமா? போதும் சூட்டில் வரும். இது எடுத்துகிட்டு வரணுமா? ஆமாம் அதான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம் வச்சுட்டு அப்படியே அப்படியே இருக்கலாம். முட்டை தக்காளி இது மட்டும்தான். இது இப்போ நீங்கள் தொட்டு கிடையாது. என்ன எடுத்துக்கோ ஓகே. உனக்கு வேணுமா? ஆமாம் பவுலில் போடுவோம். ஓகேவா? கீரை வர கொட்டி கவுத்துருந்தா அது 2 பேருக்கு போதுமா? போதும் அதிகமாக சாப்பிடணுமா? போதும். மூளை வளராது அதிகமாக. அப்படி அம்மா அவனை திட்டு பாரு. லூசு பையன் சொன்னா கேட்க மாட்டாருமா டேடி. மண்டகையே அடிச்சுட்டு இருக்கடா சார். சொன்ன பேச்சே கேட்க மாட்டாரு டேடி. கலந்து ஆஃப் பண்ணிட்டியா? கரண்ட் எடுத்துடா. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கேஷ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பூன் கண்டி இருக்கு பாடுறா. இது நாம இல்லை கண்டியோட கவுத்து இந்த அப்படி டக்கு போட்டு சோறு போகிறோம் பாரு. ஓகேவா? இவ்வளோ நேரம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருந்தது. முட்டை பீட்சா நான் தான் ரெடி பண்ண முட்டை பீட்சா. ஓகேங்களா? இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச். ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போ தான் வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு கொஞ்சமாக போடுவோம். கை வழக்கு எவ்வளோ சொல்லு. எனக்கு கூட கொஞ்சம் கூட ஒரு பொண்ணு எவ்வளோ போடுறது போடுது. இன்னும் போடணுமா? இன்னும் வந்து வெயிட்னஸ் அதிகமாக சாப்பிடாது, சுகர் வந்துடும். சரி ஆல்ரெடி பிபி இருந்துச்சு. இப்போ ஓகே கொஞ்சம் கூட சரிங்களா? கூடவே வந்து தக்காளி தொக்கு. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில்
லைட் ஐயோ கொஞ்சமாக அதிகம் போடு இன்னும் போடு பெட்டி சாப்பிட முடியும் பச்சை அளவு போட்டுன்னா போடு ஸ்பூனை வச்சுட்டு எப்படி பரட்டல அதெல்லாம் கண்டிப்பாக போட்டுருவோம் இன்னும் போட பத்தாது இன்னும் பத்தாதா ம் அது நானே கம்மியாக தானே போட்டிருக்கேன் நீ போட்டுக்க ம் இன்னும் போட பத்தாது இன்னும் பெட்டை ஒன்றும் கிடையாது போதும் ம் போதும் சரி 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 ஒரே பாரு ஐயா அடுத்தது வந்து எனக்கு பீன்ஸ் வேணும் இந்தியாவில் ஏன் பீன்ஸ் வேணாம்ட்டா சரி டேடிக்கு பீன்ஸ் வேணுன்ற காரணத்தினால நம்ம தட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்மளே ஆட்டையை போட்டு சாப்பிட்ருவோம் கூட வந்து மலாட்டை பயிர் டேடி வந்து பாதி தான் வர்த்தாரு அவருக்கு ஒன்றுமே தெரில சரி தாத்தா போயிட்டு இப்போ ஃபுல்லாக வறுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் கூடவே முட்டை பீஸா ரெடி முட்டை பீஸா எனக்கு ஒன்று முட்டை பீஸா ஒன்று உனக்கு எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டா இந்த பெருசாக இருக்குது சாப்பிடு சாப்பிட்டு அவருக்கு தேவையான கிளாஸ் தான் கொடுப்பேன் ஓகே அதுக்கிடையில் நான் டே போட்டு சாப்பிடுவேன் சரி ஓகேவா நீ சாப்பிட்றதுல நான் தப்பு இப்படி அடிச்சு நோத்தி காலி பண்ண மட்டும் பாரு சரி ஓகேவா இதான் கைஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் 3 minutes வீடியோலாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன் இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக தான் வரப்போகுது சரிங்களா ஓகேவா பாய் கைஸ் இதான் நம்ம லஞ்ச் பாய் ஓகே